தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் நிகிதா. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் நீர்பிடிப்பு மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் வரும் வெள்ள உபரி நீரின் அளவு மிக உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டிற்கு தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 20,000 கன அடி வெள்ள உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. காரையார் மற்றும் சேர்வலாறு அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 12,000 கன அடியும், மணிமுத்தாறு அணையில் இருந்து சுமார் 4,000 கன அடியும் வெள்ள உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள வெள்ள உபரி நீர் தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கட்டிற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து திறந்துவிடப்பட்ட வெள்ள உபரி நீரையும் சேர்த்து மருதூர் அணைக்கட்டிற்கு சுமார் 33,000 இருந்து 35,000 கன அடி வரை வெள்ள உபரி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மருதூர் மற்றும் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள், கோரம்பள்ளம் ஆறு மற்றும் அணைக்கட்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்டத்தில் மழைநீர் தேங்கக்கூடிய இதர தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருதூர் அணைக்கட்டு, திருவைகுண்டம் அணைக்கட்டு, கோரம்பள்ளம் அணைக்கட்டு, உப்பாறு ஓடை மற்றும் உப்பாத்து ஓடை அனைத்து நீர்நிலைகளையும் உன்னிப்பாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை அனைத்து துறை அலுவலர்கள் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார். எனிதா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.